மாநிலத்தின் கல்வி உரிமையை மீட்கக்கூடிய சட்ட போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2 நாட்கள் பயணமாக சிவகங்கை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் பங்கேற்றார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் சொந்த நிதியில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட லட்சுமி வளர்தமிழ் நூலகத்தை அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழர்களின் ஈகைக்கு அடையாளமாக வாழ்ந்தவர்தான் அழகப்பர் என புகழாரம் சூட்டினார். திருக்குறளை பின்பற்றினால்தான் தமிழகமும் உலகமும் காப்பாற்றப்படும் என்று கூறியவர் வள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்யாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். திராவிட மாடல் அரசு கல்விக்கு செய்து வரும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் தனக்கு கிடைத்த நூல்களை பல்வேறு நூலகங்களுக்கு அனுப்பி இருப்பதாக கூறினார். அந்த வகையில் வளர்தமிழ் நூலகத்திற்கும் உதவிகள் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். நூலகத்தை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த போது அண்ணன் ப சிதம்பரத்தில் நான் சொன்னேன், இந்த நூல் நிலையத்திற்கு நானும் புத்தகம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியா, மகிழ்ச்சி, அனுப்புங்கள் என்று சொன்னார். 1000 நூல்களை முதல் கட்டமாக நான் தனிப்பட்ட முறை அனுப்பி என்பது வேறு. அரசின் மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் நான் உறுதியாக செய்வேன். பேராசிரியர்களுக்கான ஊதியம், பல்கலைக்கழக கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு செய்யும் நிலையில் துணைவேந்தர் பதவியில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருவரை நியமிப்பதா என்பதுதான் தனது கேள்வி என கூறிய மு க ஸ்டாலின் அதற்காகத்தான் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம் என்றார். பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருவது மாநில அரசு. ஆனா வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனாலதான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்கள், அரசியல் போராட்டங்கள் தொடரும். உயர்கல்வியில் சிறந்து விளங்க பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படுவது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரிவான விளக்கத்தை அளித்துள்ளது. சென்னை மாநகரின் 2வது பெரிய விமான நிலையம் காஞ்சி மாவட்டம் பரந்தூரில் அமைக்கப்படுகிறது. இதற்கு எதிராக போராட்டம் நடந்து வரும் நிலையில் தமிழக அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. அதில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் கவனமுடன் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, இளைஞர்களின் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என்பதாலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை செயல்படுத்த முனைந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. இந்திய விமான ஆணையமான AAI, தமிழக அரசின் டிட்கோ உள்ளிட்டவற்றின் ஆய்வு அடிப்படையில் விமான நிலையம் ஏற்படுத்த பன்னூரை விட பரந்தூர் பொருத்தமான தளமாக உள்ளதாக கூறியுள்ளது. பரந்தூரில் உள்ள திட்டத்தளம் வரவுள்ள சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு அருகில் உள்ளது மட்டுமின்றி தேவையான இடங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் சென்று வர வசதியானது என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் பன்னூரில் 1546 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் பரந்தூரில் 500 குடும்பங்கள் குறைவாக 1005 குடும்பங்களே வசிக்கின்றன என்றும், பன்னூரை விட பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தடைகள் குறைவாகவே உள்ளன என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. பல தொழில்கள் உள்ளதாலும் அதிக கட்டமைப்புகள் இல்லாத நிலங்கள் இருப்பதாலும் பரந்தூரை தேர்வு செய்ததாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மேலும் பன்னூரில் குடியிருப்புகள் மற்றும் வளர்ச்சியடைந்த தொழிற்சாலைகள் உள்ளதால்
அங்கு விமான நிலைய பணிகளுக்காக கூடுதல் நிலம் ஒதுக்குவது கடினம் என்றும் அரசு விளக்கமளித்திருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையத்தை சுற்றி எதிர்கால மேம்பாடுகளுக்கு அதிக காலி நிலங்கள் உள்ளதால் சிறப்பாக திட்டமிட முடியும் என்றும், அதே சமயம் பன்னூரில் முன்மொழியப்பட்ட பகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்பேட்டைக்கு அருகில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னூரை ஒப்பிடும்போது பரந்தூரில் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கான செலவு குறைவு என்பதுடன் அதிக வளர்ச்சி பெறவில்லை என்று கூறியுள்ள அரசு, பரந்தூர் விமான நிலைய இடத்தேர்வு முந்தைய ஆட்சியால் 2020ஆம் ஆண்டிலேயே தேர்வு செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளது. தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவை ஏற்படும் என்பதால் தான் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி விமான நிலையம் 5106 ஏக்கரும், மும்பை விமான நிலையம் 1150 ஏக்கரும், ஐதராபாத் விமான நிலையம் 5500 ஏக்கரும், பெங்களூரு விமான நிலையம் 4000 ஏக்கர் பரப்பும் கொண்டவை. ஆனால் அவற்றை ஒப்பிடும்போது சென்னை விமான நிலையம் 1000 ஏக்கரில் சிறியதாக உள்ளது. சென்னை விமான நிலையம் சிறியதாக இருந்தாலும் ஆண்டிற்கு 2 கோடி பேர் பயணம் செய்கின்றனர். அடுத்த 10 ஆண்டுகளில் பயணிகள் எண்ணிக்கை 8 கோடியாக உயரும் என்பதால் டைடல் பூங்கா போல் எதிர்கால நோக்குடன் அமைக்கப்படும் பரந்தூர் விமான நிலையம் பயணிகள் வசதியை கடந்து நாட்டிற்கு இன்றியமையாதது என்றும் அரசு கூறியுள்ளது. திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் மக்களின் நலனுக்காகவே திட்டங்களை செயல்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை சந்தித்து குறைகளை தெரிவித்தால் அரசு அவற்றை ஆராய்ந்து மக்கள் நலன் காக்கும் என்றும், பரந்தூர் நீர்நிலைகளை சீர் செய்ய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளும் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனமுடன் செயல்படுகிறார் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.